இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அழகான கிராமத்துல 2 குழந்தைங்க வாழ்ந்து வராங்க. அந்த பையனுக்கு வந்து 7 வயசு, அந்த பொண்ணுக்கு 6 வயசு. இந்த பொண்ணோட பேர் வந்து லேலா, அந்த பையனோட பேரு ராமு. இங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. அப்ப இந்த பையன் கொஞ்சம் அட்வென்ச்சரர் ஓரியன்டடான பையன். இந்த குழந்தை வந்து லேலா கிட்ட நிறைய காரியத்தை பத்தி பேசிக்கிட்டே வரான். அப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி, லேலா லேலா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான சீக்ரெட்டான ஒரு விஷயம் சொல்லணும், யாருக்கிட்டயும் சொல்லிடாதன்னு சொல்லி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்ன தெரியுமா? ஒரு வு- இந்த ஊரை விட்டு தூரத்துல, ரொம்ப தூரத்துல ஒரு அடர்ந்த காடு இருக்கு. அந்த காட்டுல வந்து ஒரு மேஜிக்கல் ஃப்ளவர் இருக்கு, பல மலைகள் தாண்டி இருக்கு. அந்த ஃப்ளவர் வந்து, அந்த ஃப்ளவரையும் சரி அந்த காட்டையும் பாதுகாக்கிறது ஒரு மோசமான ஒரு சூனியக்காரி தான் பாதுகாத்துக்கிட்டு வரா. அந்த காடு ரொம்ப டேஞ்சரானது. போற வழியில எல்லாம் வந்து ஆஹ் அங்கங்க தேவதைகள்லாம் இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த லெவலுக்கு உண்மைன்றது தெரியாது. அதுதான் ஒரே வழியில எல்லாம் உன்னோட தங்கச்சிய காப்பாத்துறதுக்கு. ஓ, அப்படியா? சரி சரி, தேங்க்யூ ராமு. இப்போ எனக்கு எப்படியாச்சும் எனக்கு அந்த காட்டுக்கு போய் ஆகணும். சரி, நான் போறேன், நான் ட்ரை பண்றேன், சரியா? அப்படின்னு அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த லேலா வந்து அந்த காட்டை நோக்கி போறா. அந்த காடு ஒரே புகை மூட்டமா, பனி மூட்டமா இருக்கு. அழகான பிளாசம் ட்ரீஸ் பூத்து இருக்கு. அங்க அதுல தூரத்துல ஒரு அழகான பிரகாசமான ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்துல ஒரு அழகான தேவதை வானத்துல அப்படியே பறந்து மிதந்து போறாங்க. அந்த அந்த காட்சிய, அந்த சீனை யாரு? லேலா பாக்குறா. பார்த்த உடனே லேலா கிட்ட கேக்குறாங்க. கேட்ட உடனே லேலா போய் அந்த தேவதை கிட்ட கேக்குறா. அப்போ வந்து தேவதை வந்து இந்த வழியா போமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஹெல்ப் கொடுக்குறாங்க. கொஞ்சம் தூரமா போனேன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ராணி இருக்காங்க. அந்த ராணி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அவங்க கிட்ட உதவி கேளு, என்கிட்ட அந்த லெவலுக்கு உதவி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. உடனே லேலாவும் சரி ஃபேரி அப்படின்ட்டு போறாங்க. அதை கேட்டுட்டு அந்த சூனியக்காரியோடைய மாறு வேஷத்துல வந்து ஒரு பெரிய சண்டை அந்த காட்டுல நடக்குது. மிகப்பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டை நடந்து முடிஞ்ச உடனே இவளும் எப்படியோ தப்பிச்சு பொழைச்சு வந்துடுறா. அங்க ஒரு அழகான தேவதை மாதிரி ஒரு ரொம்ப அழகாவும் கையில வாண்டோட ஒரு அழகான ஒரு ராணி இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு அற்புதமான ஒரு குதிரை குட்டி இருக்கு. அது போனி அப்படின்னுவாங்க. சோ அவங்க கிட்ட போய் லேலா மண்டிக்கிட்டு ராணி கிட்ட, ராணி ராணி தயவு செய்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கு. என்னோட தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்து அந்த ஃப்ளவரை எடுத்து ஆகணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. அப்ப ராணி சொல்றாங்க, அது ஆபத்தானது, நீ இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்க, பட் இருந்தாலும் பரவாயில்லம்மா, நான் வந்து உனக்கு ஒரு சின்ன பாக்ஸ் தரேன், ட்ரெஷர் பாக்ஸ். அந்த பாக்ஸை நீ கொண்டு போ அப்படின்றாங்க. சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு அந்த தங்கச்சி அந்த லேலா என்ன பண்றான்னா, அந்த பாக்ஸ வாங்கிக்கிட்டு ஒரு ஒரு அழகான ஒரு மிதக்கும் இதுல ஏறி, லேலாவும் லேலாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேரை காட்டுல பார்த்தவங்கள கூப்பிட்டுக்கிட்டு, கூட கூட்டிக்கிட்டு ஒரு குரங்கோட துணையோட அவ பறந்து போறா. போயிட்டே இருக்காளா. போகும்போது நிறைய வினோதமானதுக்கெல்லாம் பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்கன்னா, இவளே யோசித்து பாக்குறா, ராணிய யோசித்து பாக்குறா. அதுக்கப்புறம் பேசுற யூனிகார்ன பாக்குறா. அவ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தது இல்லையா, அதனால தடவையா பாக்குறா. அவ ரொம்ப ஆச்சரியப்படுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கடைசியா பல கஷ்டத்துக்கு தாண்டி அவ போய் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற சூனியக்காரக்கு உங்களுடைய வீட்டை அடைஞ்சிடுறாங்க. ரொம்ப கொடூரமான முறையில சூனியக்காரி விக்கடா என்னத்தையோ கிண்டிக்கிட்டு இருக்கா, சமைச்சிட்டு இருக்கா. பேய்கள் வித்தியாசம் சவுண்டுங்கெல்லாம் அது அவளுக்கு கேக்குது. அவ ரொம்ப பயந்து போயிடுறா. பயந்து போன உடனே அந்த சூனியக்காரி இவளை பாத்துறா. 2 பேருக்கும் பேட்டில். இவளும் அவளுக்கு கிடைச்சத பாக்ஸ வச்சு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா யூஸ் பண்ணி எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சிடுறா.
இதுதான் இன்னைக்குரிய ஸ்டோரி. அடுத்த சூப்பரான கதையோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye.